சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டான ப்ரான் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளியாக 4 எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ ப்ரானை நல்ல மஞ்சள் மட்டும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப காரம் சேர்க்க மாட்டிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், வத்தப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நல்ல காரசாரமான ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, பட்டை இதெல்லாத்தையும் தாளிச்சிடலாம். தாளித்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம தாளிக்கும் போது அந்த சோம்பு ஜீரகம்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கருகாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கின உடனே கலர் நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்ப்போம் இல்லையா, அது கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் அதே மாதிரி தாங்க, இது நல்லா கொலைய வேகணும், அதே நேரம் சீக்கிரமாகவும் வேகணும். அதனால நான் இன்றைக்கி ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் அடிக்கு ஒருக்க மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு வேக வைங்க. அது ஈஸியாக வெந்துடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்காது, அதே மாதிரி ஈஸியாகவும் வெந்துடும். வேலையும் நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளியில் இருக்கிற தண்ணியே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாவை சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வத்தப்பொடி. மிளகு ஜீரகத்தூளை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இப்போ அதை சேர்க்க வேண்டாம். இப்போ சேர்த்து இந்த மசாலாவை எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிட்டு அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருந்த ப்ரானையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரான்லேயும் ஏற்கனவே அதில் தண்ணி சத்து நிறைய இருக்கும். அதனால் ப்ரான் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இது வேகிறதுக்கு மொத்தமாக 6லேருந்து 7 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இதை ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்தது கடைசியாக ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்துட்டு நார்மலாக நம்ம கிண்டி விடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ப்ரானுமே நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். தொக்கில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி மேலே தூவி விட்டுடலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரக பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ப்ரான் தொக்கு ரெடி ஆயிரும். இது நீங்கள் சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சப்பாத்தியோடு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.